மினாசான் கொன்னிச்சிவா. இன்றைக்கி நம்ம N4 ரீடிங் எக்ஸசைஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த ஷார்ட் பேசேஜஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட் பேசேஜஸில் வந்துட்டு 4 கொஷின் வரும் N4ல். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். ஸோ எப்போவுமே ரீடிங்கில் என்ன பண்ணணும், கொஷினை ஒரு வாட்டி வாசிக்கணும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வத்தாஷி வ தோஷித்தே குரோய் கேஷிகோமு கைமாஷ்தாகா. குரோய் அப்படின்னா என்ன அர்த்தம், பிளாக் அப்படின்னு அர்த்தம். கேஷிகோமு அப்படிங்கும் போது எரேசர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் வந்து இதில் வந்து வத்தாஷி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது, ஆத்தரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜை யார் எழுதுனாங்களோ அவங்க. ஸோ அவங்க ஏன் வந்து பிளாக் எரேசர் வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். கீழே வந்து நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசேஜை வாசிச்சுட்டு ஆன்சரை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கினோ ஹஜிமேத்தே குரோய் கேஷிகோமு கைமாஷ்தா. ஸோ நேற்றுன்னு என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல பிளாக் எரேசர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜினோ ஹித்தோகா, ரெஜி அப்படிங்கிறது என்ன, கவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எங்கே பே பண்ணுவோமோ அந்த இடம். ஸோ ரெஜினோ ஹித்தோகா ஷிரோயினோவா காவுத்தோ கெஷிகோமுகா குரோக்கு யொகோரேத்தே இயாதாத்தோ யூ ஹித்தோகா ஓய்கரா குரோயினோவோ சுக்குத்தா. ஸோ திஸ்யோ இந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்கிறாரு, ஷிரோயினோவா வெள்ளையாக இருக்கிறத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா கருப்பாயிரும். ஸோ அதை பார்க்குறதுக்கு என்ன இப்படி அழுக்காக இருக்குது அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொன்னதுனால, சொல்கிறவங்க நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக் கலர் எரேசர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒஷியத்தே குரேமாஷ்தா. ஒஷியத்தே குரேமாஷ்தா அப்படிங்கிறது என்ன, தே குரேமாஷ்தா அப்படிங்கிற கிராமர் ஃபார்மில் வருது. ஸோ இதை எழுதின ஆளுக்கு வந்துட்டு அந்த கடைக்காரர் வந்து சொல்லியிருக்காரு, சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, வத்தாஷிவோ இரோகா கக்கோய்கரா கத்தானோதே. ஆனால் நம்ம ஆத்தர் வந்து எதுக்காக வந்துட்டு பிளாக் கலர் எரேசர் வாங்கியிருக்கால, ரொம்ப கூலாக இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்கியிருக்காரு. ரியூவோ கீத்தே ஒமோஷிரோய் நாத்தோ ஒமோய் மாஷ்தா. அப்படி ரியூ அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம், ரீசன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ரீசனை கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, ஒமோஷிரோய் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு வந்துட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இதை எழுதுனா, ஆத்தர். திரும்ப கொஷினுக்கு வருவோம். கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, வத்தாஷி இந்த ஆத்தர் எதுக்கு வா தோஷித்தே குரோய் கேஷிகோமோ கைமாஷ்தாக்கான்னு கேட்டிருக்காங்க. கடைக்காரர் சொன்னதை பற்றி கேட்கல, அந்த ஆத்தரை எதுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த கொஷினுக்கு ஆன்சர் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. சரியா, வத்தாஷிவா இரோகா கக்கோய் கரா கத்தானோதே அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆத்தர் வந்து எது கலர் வந்து ரொம்ப வந்து கூலாக இருக்கிறதுனால, பிளாக் வந்து கூலாக இருக்கிறதுனால வாங்கியிருக்காங்க. ஸோ அது எந்த ஆன்சரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆன்சரை வாசிக்கலாம். குரோய் கெஷிகோமுவா கத்தா கெஷிகோமுகா குரோப்பு யொகோரே நாய்காரா. ஸோ இது கிடையாது, இது வந்து அந்த கடைக்காரர் சொன்ன ரீசன் தானே ஒழிய அந்த ஆத்தர் வந்து இதுக்காக வாங்கலை. குரோய் கெஷிகோமு ஓ கவுஹித்தோகா ஓ இத்தோ மிசேனோ ஹித்தோ நீ கீத்தக்காரா இல்லை. ஸோ கடையில் உள்ள ஆள் அந்த ரெஜினோ ஹித்தோ வந்து சொல்லவே இல்லை. ஸோ தட் இஸ் நாட் தி ஆன்சர். தேர்ட் பாருங்கள், குரோய் கேஷிகோமுனோ ஹோகா ஜி ஓ ஹிரேனி கெசேருக்காரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் கலர் எரேசர் வச்சு தான் வந்துட்டு ப்ராப்பராக வந்து எரேஸ் பண்ண முடியுங்கிறதுனால அந்த மாதிரி விஷயத்த இவங்க பேசவே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபோர்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை நம்ம வாசிச்சிடலாம். குரோய் கேஷிகோமுவா இரோகா கக்கோய் தோமோத்தாக்காரா. ஸோ அதான் ரீசன் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு N4 லெவலில் கொஷின் இந்த மாதிரி தான் வரும். கவனமாக வாசிக்கும் போதே கவனமாக வாசிங்கன்னா நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஷார்ட் பாசேஜுக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 3 minutes. ஸோ 3 minutes டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வாசிக்க ட்ரை பண்ணணும். நம்ம கொஞ்சம் காஞ்சியும் படிச்சுக்கணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மிக்க நன்றி.